இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக நம்பிக்கை என்னும் துடுப்புடன் பயணிக்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நூற்றுவ தலைவன் ஒருவன் வந்து தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அவரை குணமாக்க இயேசுவிடம் மன்றாடுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு அவரை அன்பொழுக பார்த்து, நான் உம்முடைய வீட்டிற்கு வருவேன், அவரை குணமாக்குவேன் என்று கூறுகின்றார். அவர் மறுமொழியாக இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன். நான் என்னுடைய ஊழியர்களை பார்த்து ஒருவரிடம் போ என்றால் அவன் போகின்றான், ஒருவனை பார்த்து வா என்றான் அவன் வருகின்றான், ஒருவரை பார்த்து இதை செய் என்றால் அவன் செய்கின்றான். அதுபோல நீர் ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய வார்த்தை என்னுடைய மகனை குணமாக்கும் என்று தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய வாழ்வென்னும் படகிலே பயணிப்பதற்கு துடுப்பாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார், இஸ்ரவேலரில் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை கண்டதல்ல என்று கூறி அவருடைய மகனை ஒரு வார்த்தை சொல்லி குணமாக்குவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலில் நாம் வாசிக்கின்றோம், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, வாழ்வளிக்கக்கூடியது என்று சொல்லி. எசேக்கியேல் இறைவாக்கினரும் உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவார்த்தையை கூற அவை உயிர் பெற்று எழுவதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய வாய் சொல் ஒவ்வொன்றும் உயிரளிக்கக்கூடியதாக, வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நூற்றுவ தலைவனுக்கு இருந்த அந்த ஆழமான விசுவாசம் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா? நம்முடைய வாழ்வில் இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கிறோமா? சீடர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகிலே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார். சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் அனைவரும் சாகப் போகிறோமே என்று கூறுகின்றார்கள். ஆண்டவர் எழுந்து நின்று அந்த புயலையும் கடுங்காற்றையும் கடிந்து கொள்ளுகின்றார். இறையாதே, அமைதியாயிரு என்று கூறுகின்றார். அனைத்தும் அமைதி வருகின்றது. அன்புக்குரியவர்களே, சீடர்களைப் போல நம் வாழ்வென்னும் படகிலே பிரச்சனைகள் என்னும் அலை மோதும் பொழுது கலங்கி தவித்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் சாகப் போகிறோம் என்று கூறுகின்றோம். ஆனால் உண்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வென்னும் படகில் உறங்கிக் கொண்டவில்லை, மாறாக நம்முடைய வாழ்க்கையை அவரது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். நாம் நம்பிக்கை என்னும் துடுப்பினை நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்ல, இந்த உலக கவலைகள் என்னும் கடலிலே ஓட்டி செல்ல நாம் பயன்படுத்தும் பொழுது இறைவன் ஒரு நாள் எழுந்து, இறையாதே, அமைதியாயிரு என்று கூறுவார். நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இந்த நூற்றுவ தலைவனை போல ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும், எனது ஆன்மா நலமடையும், என் வாழ்வின் புயல்கள். இந்த நூற்றுவ தலைவனை போல நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோமா? அப்படி இருப்போமாகில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புயல்களை ஆண்டவர் ஒரு வார்த்தையால் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இந்த மறைபொருளை நாம் புரிந்து கொள்கிறோமா? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அவரது திருவுளம் நடைபெற, அவருடைய திருவுளம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற நாம் அன்னை மரியாளை போல ஆமேன் என்று சொல்லி தலை தாழ்த்தி இறைவனுடைய திருவுளத்துக்கு நம்மை கையளிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளுடைய பேரிரக்கத்தால் நிரப்பப்பட்டதாக இருக்கும். ஜெபிப்போமாக. இரக்கமே உருவாகி இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நூற்றுவ தலைவனை போல 100% உம்மை நம்பவும், உம்மீது கொண்ட நம்பிக்கையால் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டங்களை எதிர்கொள்ளவும் அருள் தாரும்.